இப்போ நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா, தூக்கத்த கட்டுப்படுத்திக்கிட்டு ரொம்ப நேரம் மொபைல் ஃபோன் பார்க்குறீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு தூக்கம் முக்கியமா தெரில. மொபைல் ஃபோன் அதில உள்ள விஷயங்கள் தான் முக்கியமா தருது. டிவி பார்க்குறீங்க, ரொம்ப நேரம் டிவி பார்க்குறீங்க இரவு. ஆனா உங்களுக்கு தெரியுது, ஒரு 9 மணிக்கு தூங்குனா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனா முடியல. 11:30 வரைக்கும் இழுத்துட்டு போகுது. உங்களால முடிஞ்சா 1 மணி வரைக்கும் கூட பார்க்க முடியும். நைட்டு ஃபுல்லா பார்க்க முடியும். ஆனாலும் ஒரு கட்டத்தில நம்ம தூங்கி தான் ஆவணும். வேற வழி இல்ல அப்படிங்கிறதுக்காக நம்ம தூங்குறோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு தூக்கம் முக்கியம் இல்லாமல் போகிறது. அந்த மொபைல் ஃபோன்ல வர்ற காட்சி, டிவி பார்க்குறது, திரைப்படம் பார்க்குறது இதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியுது. பொழுதுபோக்கு நீங்க அடிமையாயிட்டீங்க. பொழுதுபோக்கு தான் உங்களுக்கு பெரிதா தெரிகிறது. தூக்கம் பெரிதாக தெரியவில்லை. அப்போ நீங்க என்ன பண்ணணும், தூக்கத்த பெருசா நெனச்சா தான், இந்த பொழுதுபோக்கு அடிமைத்தனத்துலருந்து விடுபட முடியும். தூக்கத்த பெருசா நெனைக்கணும். தூக்கத்தை விட இந்த மொபைல் ஃபோன்ல வர்ற அ சமூக வலைதள ஊடகங்கள் அது நமக்கு பெருசா தெரியக்கூடாது. டிவி நமக்கு பெருசா தெரியக்கூடாது. டிவி நிகழ்ச்சிகள், திரைப்படம்லாம் நமக்கு பெருசா தெரியக்கூடாது. அப்ப நமக்கு தூக்கம் தான் பெரிதாக தெரிய வேண்டும். அப்பதான் நம்ம தூங்குவோம். நமக்கு தூக்கத்தை விட திரைப்படம், டிவி நிகழ்ச்சிகள், சீரியல், கிரிக்கெட்டு, சமூக வலைதள ஊடகங்கள் இதுதான் நமக்கு பெருசா தெரியறனால, தூங்காமல் அதை பார்த்து அப்போ நம்ம தூங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, தூக்கத்தை பெரிதாக நினைக்க வேண்டும். முக்கியமாக நினைக்கணும். இந்த மொபைல் ஃபோனை விட, டிவியை விட, திரைப்படத்தை விட நமக்கு தூக்கம் தான் முக்கியம் அப்படின்னு நாம நினைக்கணும். நமது உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம்னு நம்ம நினைக்கணும். அதை எப்படி பண்ணணும்? அந்த அந்த அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்க வலுக்கட்டாயமா நீங்க என்ன பண்ணணும்? நீங்க டிவிய தான் பெருசா நினைக்கிறீங்க. மொபைல் ஃபோன் பார்க்குறது தான் பெருசா நினைக்கிறீங்க. கேம் விளையாடுறது தான் பெருசா நினைக்கிறீங்க. Facebook அல்லது சமூக வலைதள ஊடகங்கள் தான் உங்களுக்கு பெருசா தெரியுது. அப்படிப்பட்டவரா தான் நீங்க இருக்கீங்க அப்படின்னா, அந்த நெனப்ப எப்படி மாத்துறது? அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? வலுக்கட்டாயமா நீங்க நல்ல இன்ட்ரஸ்டிங்கா மொபைல் ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க, டிவி பார்த்துட்ருக்கீங்க, படம் பார்த்துட்ருக்கீங்க, ஹோம் தியேட்டர்லாம் வாங்கி இப்ப நல்ல படம் பார்க்குறீங்க. அப்ப அல்லது மொபைல் ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. வலுக்கட்டாயமா 9 மணிக்கு நீங்க படுக்குறீங்க. வலுக்கட்டாயமா. அப்படி படுக்க படுக்க உங்களுக்கு தூக்கம் தான் முக்கியங்கிற அந்த கருத்து ஏற்பட ஆரம்பிச்சுரும். படுத்து தூங்க ஆரம்பிச்சுடுறீங்க. அப்போ மத்ததெல்லாம் முக்கியம் கிடையாது. உங்களை தூங்க விடாமல் செய்த இதுநாள் வரையில் உங்களை தூங்க விடாமல் செய்த மொபைல் ஃபோன், டிவி, திரைப்படம் இதெல்லாம் முக்கியம் கிடையாது. கேம் இதெல்லாம் முக்கியம் கிடையாது. உங்களுக்கு தூக்கம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு, தூங்குவதன் மூலமாக 9 மணிக்கே தூங்குவதன் மூலமாக, உங்களுக்கு தூக்கம் தான் முக்கியம் என்கிற கருத்தை உங்கள் மூளையில் பழக்கப்படுத்துகிறீர்கள், பதிய வைக்கிறீர்கள். ஒரு கட்டத்தில என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு 10 நாள் அது மாரி பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு தூக்கம் தான் முக்கியம். அல்லது 1 மாசம் பண்ணுங்க. 2 மாசம் பண்ணுங்க. படிப்படியா என்ன ஆகிடும் அப்டின்னா, 2 மாசத்துக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு தூக்கம் முக்கியம் இல்ல எனக்கு மொபைல் ஃபோன், டிவி, திரைப்படம், சமூக வலைதள ஊடகங்கள் இதுதான் பெருசுன்னு நெனச்சுட்டு தூக்கத்தை தியாகம் செய்து கொண்டு 10, 11:30 வரைக்கும் நீங்க டிவி பார்த்தீங்க, மொபைல் ஃபோன் பார்த்தீங்க. ஆனா 2 மாசத்துக்கு அப்புறம் நீங்க வலுக்கட்டாயமா 9 மணி வரைக்கும் 9 மணிக்கு நீங்க தூங்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப உங்களுடைய கருத்து மாறிவிட்டது. இப்பொழுது உங்களுக்கு தூக்கம் தான் முக்கியம். நான் தூக்கம் வந்தால் தூங்கி விடுவேன். தூக்கம் வந்தா தூங்கிருவேன். வரலன்னா கூட 9 மணிக்கு நான் தூங்கிடுவேன். எனக்கு இப்பொழுது தூக்கம் தான் முக்கியம். தூக்கத்திற்கு பிறகு தான் இது. தூக்கத்தை விட எனக்கு சமூக வலைதள ஊடகங்கள், திரைப்படங்கள், மொபைல் ஃபோன் இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. அப்படிங்கிற அந்த கருத்த நம்ம ஏற்படுத்தி விட முடியும். அந்த கருத்தையே மாத்திற முடியும். வாழ்க்கையே மாத்திரும் அது. வலுக்கட்டாயமா நம்ம தூங்குவதன் மூலமாக 9 மணிக்கு தூங்குவதன் மூலமாக தூக்கம் தான் முக்கியம் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி விட முடியும். தூக்கம் முக்கியமல்ல என்று வாழ்ந்து கொண்டிருந்த நாம, வலுக்கட்டாயமா 9 மணிக்கு தூங்கணும். அப்படி தூங்குவதன் மூலமாக தூக்கம் தான் முக்கியம். அதுபோல அப்படி தூங்குறவங்க அதிகாலையில எழுந்திரிச்சுருவாங்க. அப்ப அதன் மூலம் அதிகாலையிலே எழுந்திருப்பது ரொம்ப முக்கியங்கிற ஒரு வழக்கத்தை ஏற்படுத்திறலாம். அதிகாலையில் எழும்புவது மிக முக்கியம் என்கிற வழக்கத்தை நமது வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்தி விடலாம். அதிகாலையில் எழும்ப முடியாம இருந்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகாலையில் எழும்புவது அந்த அளவுக்கு முக்கியமில்லை என்பதுதான் நமது கருத்து. அதனால தான் அதிகாலையில நம்மளால எழும்பாம இருந்தோம். இரவு ரொம்ப லேட்டா படுத்தோம். சீக்கிரமா படுக்கிறது ஒண்ணும் முக்கியம் இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு அர்த்தம். லேட்டா படுக்கிறோம்னா என்ன அர்த்தம்? சீக்கிரமா படுக்கிறது நமக்கு ஒண்ணும் முக்கியம் இல்ல. அதுபோல அதிகாலையில என்னால எழும்ப முடியல 7 மணி வரைக்கும் தூங்குறேன் அப்படின்னா, அதிகாலையில எழும்புறது உனக்கு முக்கியமா தெரியல. அதனால தான் நீ 7 மணி வரைக்கும் தூங்குற. அப்ப 7 மணி அதிகாலையில எழும்பணும். 5 மணிக்கு 4 மணிக்கே எழுந்திருக்கணும் அப்படின்னா, அ அதுக்கு சீக்கிரமா தூங்குவதன் மூலமாக 5 மணிக்கு எழுந்திருக்கலாம். அதன் மூலம் 5 மணிக்கு எழும்புவது தான் முக்கியம் என்கிற கருத்தை உங்கள் மூளையில் பதிய வைத்து விடலாம். அந்த கருத்தை அடிப்படையாகக் கொண்டு தான் நமது உடல் செயல்படும். நமது வாழ்க்கை அமையும். அதனால கருத்துக்கள பதிய வைக்கணும். அது நமது செயல்பாட்டின் மூலமா தான் சாத்தியம். எப்படி கருத்துக்களை உருவாக்குவது? இப்ப நீங்க மதுவே அருந்த மாட்டீங்க. மது அருந்துவது முக்கியமல்ல என்று நினைக்கிறீர்கள். மது அருந்தக்கூடாதுன்னு நினைக்கிறீர்கள். மதுவெல்லாம் முக்கியம் கிடையாதுன்னு மது அருந்தினீங்கன்னா,
தொடர்ச்சியாக மது அருந்துறீங்க. விரும்பாமலே தொடர்ச்சியாக 1 மாசத்துக்கு அதுக்கு பழக்கமாயிறீங்க, பழகிடுறீங்க. அப்போ மது அருந்துவது தான் முக்கியம் என்கிற கருத்தை ஏற்படுத்தி விடலாம். செயல் மூலமாக தான் கருத்து உருவாகுது மூளையில. நாம் என்ன செய்றோமோ, அதை அடிப்படையாகக் கொண்டு ஒரு கருத்து உருவாகிறது. நெ அதனால வந்து ஒரு கருத்தை எப்படி ஒரு நல்ல செயல்களை தொடர்ந்து செய்வதன் மூலம் ஒரு கருத்தை உருவாக்கி விடலாம். சொல்லுவாங்கள்ல 47 நாட்கள் 40 நாட்கள் கடைபிடித்தால் அதுவே நமது வாழ்க்கையாகிவிடும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாரி. அது உண்மையா பொய்யாங்கிறது அதை விமர்சிப்போம். அதை கூட நம்ம விமர்சிப்போம். அ இந்த மாரி ந எ இன்னும் ஒரு கருத்தை எப்படி உருவாக்குவது? நமக்கு எதிரான ஒரு கருத்தை நம்மிடமிருந்து நீக்கிவிட்டு, ஒரு புதிய கருத்தை நாம் எப்படி நமக்குள் ஏற்படுத்துவது என்பதைத்தான் இதன் மூலம் நான் சொல்கிறேன்.